ஆஸ்திரேலிய அணிக்கு கோப்பையை வழங்க தன்னை அழைக்கவில்லை என இந்திய முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்ற வெற்றியாளருக்கு கோப்பையை வழங்கும் இடத்தில் இருப்பதை கண்டிப்பாக விரும்பியிருப்பேன். எல்லா விஷயங்களையும் கடந்து இது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடுகின்றன. நான் மைதானத்தில் தான் இருந்தேன். ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதால் நான் கோப்பையை வழங்க விரும்ப மாட்டேன் என்றெல்லாம் கிடையாது. அவர்கள் நன்றாக விளையாடியதால் வெற்றி பெற்றார்கள். இந்தியராக இருப்பதால் ஆலன் பார்ட்டருடன் இணைந்து கோப்பையை வழங்கியிருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இவ்வாறு அவர் கூறினார். இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இந்த தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் இந்திய அணி 1-3 என்ற கணக்கில் படுதோல்வியடைந்து தொடரை ஏமாற்றத்துடன் முடித்துள்ளது. இந்த தொடர் முடிவடைந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணிக்குரிய அடுத்த தொடர் குறித்த விவரம் பின்வருமாறு. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததாக சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக 5 ஆட்டங்கள் T20 மற்றும் 3 ஆட்டங்கள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட உள்ளது. அதன்படி இந்த தொடரின் முதலாவது T20 ஆட்டம் வரும் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது. ஒரு நாள் தொடர் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இழந்த இந்திய அணி மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முன்னணி வீரர்களான ரோஹித் கோலி ஓய்வு பெற வேண்டும் என்று ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். அத்துடன் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் மீதும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ரஞ்சி கிரிக்கெட் தொடரின் அடுத்த ரவுண்ட் விரைவில் நடைபெற உள்ளது. இதில் எத்தனை சர்வதேச வீரர்கள் ஆடுகிறார்கள் என்பதை பார்க்க ஆர்வமாக உள்ளேன். இதில் தங்களால் விளையாட இயலாது என்று எந்த ஒரு வீரரும் சொல்லக்கூடாது. அப்படி கூறும் வீரர்கள் மீது தலைமை பயிற்சியாளர் கம்பீர் கடினமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு சிறந்த முறையில் தயாராவதற்கு உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதுதான் சிறந்த வழி என்று கூறினார். இந்திய உள்ளூர் தொடரான ரஞ்சி கோப்பையின் அடுத்த ரவுண்ட் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுவதற்காக இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இதன் முதல் போட்டி வருகிற 10வது தேதி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக மந்தனா, துணை கேப்டனாக தீப்தி சர்மா நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய அணியின் கேப்டனாக இருந்த கவுருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ரேணுகா சிங் தாகூருக்கும் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. ரிச்சா கோஷ் மற்றும் உமா செத்ரி விக்கெட் கீப்பர்களாக இடம்பெற்றுள்ளனர். அயர்லாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, பிரதிகா ராவல், ஹர்லீன் தியோல், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், உமா செத்ரி, ரிச்சா கோஷ், தேஜல் ஹசாப்னிஸ், ரக்வி பிஸ்ட், மின்னுமணி, பிரியா மிஸ்ரா, தனுஜா கன்வர், டைட்டாஸ் சாது, சைமா தாகூர், சயாலி சத்கரே. There are a lot of positives. In fact, there are not some positive, lots of positive. There are a lot of these boys who are on their first tour to Australia, and we know it's a tough tour to handle. And it's, I don't know how many years it's been a 5-test match series. So be it Yashasvi, Nitish, Reddy, be it Washington Sundar, be it Akashdeep, all those guys. I don't want to mention about individuals, but again, I think the attitude of Mohammad Siraj was outstanding. I haven't seen a lot of. I don't think so. I remember a guy who's run in every ball, despite of sometimes not being 100% fit, and that is what it means for him to play for the country. And that's the kind of attitude we had. We wanted to keep fighting, and we fought till the end. And obviously, you can talk about the numbers. Jasprit Bumrah had an outstanding innings. Jaiswal's got runs. People have got runs in this series, but from the attitude point of view, I think Mohammad Siraj for me was absolutely fantastic.